நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல கிளியரா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்குறது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் பார்த்துருவோம். ஸோ மந்த்லி, வீக்லி 2மே ஒரு வெர்டிகல் மூவ்ல போயிட்டு இருக்கிறனால, ஸோ அங்க வந்து நமக்கு ரிவர்சலுக்கான இண்டிகேஷன்ஸ் நமக்கு இயர்லியா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம இருக்கிற சிக்னல்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு, வேவ் ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அடுத்தடுத்து நம்ம டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வீடியோல, டே டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம் ஃப்ரேம் செட்டப்ல இருக்கு அப்படின்ட்டு. அது என்னன்னு ஒன் செகண்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனோட வேவ் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிரும். இந்த டவுன் ட்ரெண்டுங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஃபெயில்ட் ஆகுமா? அல்லது எகைன் வந்து செல் கன்டின்யூ ஆகுமா? இப்போ ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு இருக்கா? அல்லது ஃபெயில்ட் ஆயிட்டு பை போக போகுதா? இந்த 2 விஷயம் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த டே டைம் ஃப்ரேம்க்கு ஃபெயில்ட் ஆனா என்ன நடக்கும்? டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த வேவ பிரேக் பண்ணி மேல அப் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கிறது ரீட்ரேஸ்மென்ட்காக போயிட்டு இருக்கா? எகைன் நல்ல ஒரு பிக் ஃபால்க்காக போயிட்டு இருக்கா? அல்லது இந்த பீக்க பிரேக் பண்ணி பை கன்டின்யூ ஆக போக போதா? அப்படிங்கிறது தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ பார்ப்போம். இதுக்கு நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த வேவ் ஃபார்மேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏற்கனவே நிறைய வீடியோலயும் சொல்லியிருக்கேன். இந்த வேவ் ஃபார்மேஷன் மேக்ஸிமம் வந்து ஃபெயில்ட் ஆன மாதிரியான பேக் டெஸ்டிங் தான் நெறைய இருக்கு. ஆல்ரெடி சார்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயங்கள் வந்து நான் சொல்றேன். பட் மேபி அதே மாரி நடக்கணுன்ற விஷயம் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒன் வே மூவ் நல்ல ஒரு பிக் புல் மூவ்ல இருந்தது. அதனால கூட ஃபெயில் ஆயிட்டு போலாம். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுல நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கிறனால, மேபி இந்த வேவ் ஃபார்மேஷன் இப்ப பைல போயிட்டு இருக்கிறது, அகைன் ஒரு கரெக்ஷனா கூட இருக்கலாம். அதாவது ரீட்ரேஸ்மென்ட்டா கூட இருக்கலாம். போயிட்டு அகைன் ஒரு பிக் ஃபால குடுக்கறதுக்கு வாய்ப்பாவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ எதனால நம்ம வந்து இந்த வேவ் ஃபார்மேஷன கிளியரா அனலைஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஸோ இந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை வந்து இந்த வேவ் ஃபார்மேஷன் ரீட்ரேஸ்மென்ட் அப் டூ இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது 21,800 இந்த ஏரியா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஏரியா வந்துட்டு ஒரு வேளை ஃபால் ஆக போகுதா? அல்லது பைக்கான செட்டப் சேஞ்ச் ஆக போகுதா? அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத நாம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம போக வேண்டியது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் போகுதா? அல்லது ட்ரெண்ட ரிவர்ஸ் ஆக்க போகுது. எகைன் வந்து பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக போகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி. இப்ப நம்ம போக வேண்டியது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆக போதா? அல்லது அந்த கரெக்ஷன் வந்து பைக்கு திரும்ப போதா? அப்படின்ட்டு. 1 ஹவர் வேவ் ஃபார்மேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ அத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து டே டைம் ஃப்ரேமோட வேவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டே டைம் ஃப்ரேமோட வேவ் இந்த வேவ் தான். ஸோ இந்த வேவ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இப்ப இருக்கு. ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணி தான் டே டைம் ஃப்ரேம் லோ பிரேக் பண்ணி தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பீக் வரைக்கும் போறதுக்கு சான்ஸஸும் இருக்குன்னு நம்ம வந்து இப்போ டே டைம் ஃப்ரேம் பார்த்து அனலைஸ் பண்ணோம். ஸோ 1 ஹவர்ல இந்த வேவ் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த வேவ்க்குள்ள போயிட்டு இருக்க இந்த பை, இந்த ஏரியா பை வந்து 2 பைக்கு சேஞ்ச் ஆக போகுதா? அல்லது இந்த ஏரியாவ ரீச் பண்ணிட்டு ஃபால் ஆக போகுதா? இதுதான் நமக்கு நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ ஒருவேளை நமக்கு பிக் டவுன் மூவ் குடுக்கணும் அப்படின்னா,
இந்த ஏரியாவை வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அது என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். இப்போ இதில நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரெண்ட் லைன்ல என்ன இருக்கு? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சார்ட்ல வந்து பார்ப்போம். இப்போ இந்த சார்ட்ல நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இந்த ஏரியா. ம். அடுத்தது ஹாரிசான்டல் லைன். ஸோ இங்க எந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 21,800. அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஏரியா இந்த பீக். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எங்கெல்லாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏரியா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், அடுத்தது இந்த பீக், இந்த ஹை. இந்த ஹைக்கு மேல தான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகுறப்போ, பை ட்ரெண்டுக்கு எகைன் கன்டின்யூ ஆகும். அதுவரைக்கும் பை ட்ரெண்ட் இல்ல. அதுவரைக்கும் பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகல. இட்ஸ் எ ரீட்ரேஸ்மெண்ட்டா தான் நம்ம கணக்குல வச்சுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க போயிட்டு இருக்க இந்த பை இந்த ஏரியால இப்ப நடக்கிற அத்தனை பையும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ கரெக்ஷன் தான் சொல்ல முடியும். டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் தான் சொல்ல முடியும். கரெக்ட்டா சொல்லப்போனா டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ், டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணணும்னா என்ன நடக்கலாம்? டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ், அப் ட்ரெண்ட கிரியேட் பண்ணணும்னா என்ன நடக்கலாம்? இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. என்ன நடந்தா நம்ம மேற்கொண்டு பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியாவுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா தான் ட்ரெண்ட் பை. அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவரைக்கும் ட்ரெண்ட் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்க அத்தனை கரெக்ஷனும் டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் அப்படிங்கிறத மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் அப் ட்ரெண்டா கிரியேட் பண்ணணும்னா, மார்க்கெட் புல் பேக் ஆகி இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து நேத்து முடிஞ்சது. பிப்ரவரி கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிட்டு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. எப்படின்னா, கேப் அப், கிரீன் பார். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கேப் அப் ஆயிட்டு கிரீன் பாரா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்ல அப்படின்னா, கேப் அப் ஆயி ரெட் பாரா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுவும் இல்லன்னா, பிரைஸ் ஆக்ஷன் நடந்து இந்த ஏரியால பிரேக் ஆயி டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. 21,500 பிரேக் ஆகி ஓப்பன் ஆக போகுது. அது கேப் அப் ஆகி ரெட் பாரா இருக்குமா? கேப் அப் ஆகி கிரீன் பாரா இருக்குமா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போ கேப் அப் ஆகி கிரீன் பாரா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆகி கிரீன் பாரா இருந்தது அப்படின்னா, சஸ்டெயின் ஆயிருக்கணும். அந்த ஏரியாவுல வந்து ஃபெயில்ட் ஆகாம மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா, அப் டூ 21,800 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா தான் அப் ட்ரெண்டுக்கு நம்ம போக முடியும். ஓகே. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவல பிரேக் பண்ணி கிரீன் பாரா இருக்கா? ரெட் பாரா இருக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே கிரீன் பாரா இருந்தாலும் ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். சஸ்டெயினா இருக்கணும். பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப அடுத்தது கேப் அப் ஆகி ரெட் பாரா இருந்தா என்ன பண்ணலாம்? ரெட் பாரா இருந்ததுன்னா, ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு அப்படிங்கிறது தான் இங்க இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷனா ஃபெயில் ஆகுற மாரி அர்த்தம். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல வந்து கேப் அப் ஆகி ரெட் பாரா இருந்தது. எல்லாமே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ சார்ட் 1 ஹவரா இருக்கலாம். பட் ஓப்பன் கேண்டில் 15 மினிட்ஸ். ஸோ அந்த மாரி ஒரு செட்டப் இருந்தது அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிட்டு லோட் வித் 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம எகைன் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கிருந்தே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் எகைன் இந்த லோ வரைக்கும் வரணும். ஒருவேளை இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட வந்து எகைன் கன்டின்யூ பண்ணுதுன்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஒருவேளை இந்த லோ வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா, எகைன் இந்த பாரோட ஹைய பிரேக் பண்றப்போ 21,800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருக்கிறது. டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும்னா என்ன பண்ணலாம்?
டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்டா மாறணும்னு என்ன பண்ணலாங்கிறத இப்ப பார்த்துருக்கோம். இதில நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா கிரியேட் ஆகணும்னா, இந்த ஏரியாவுக்கு மேல தான் நம்ம வந்து அப் ட்ரெண்ட் உருவாகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல போறப்போ, இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் பிளஸ் ஹாரிசான்டல் லைன் 2லயுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் கேண்டில் ஃபெயில்ட் ஆகாம, ஒருவேளை மேற்கொண்டு பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், இந்த ஃபெயில்டு அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகுறப்போ, எகைன் வந்து டவுன் ட்ரெண்ட இங்க கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஒருவேளை இந்த ஏரியாவுக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு மேல பை ஆகலாம். அப்படி பை ஆக முடியாம இருக்கு அப்படின்னா, எகைன் இந்த ஏரியால டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா, எகைன் பிக் ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இடம் இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ஹாரிசான்டல் லைன் 21,800 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,500 இந்த லெவல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ங்கன்னா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. பட் இது வந்து அப் ட்ரெண்ட் கிடையாது. கரெக்ஷன் தான் நம்ம சைட்வேன்னு சொல்றோம். டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கிறது. இந்த 21,500ல டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகலாம். இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் நடந்தால். ஒருவேளை 21,800 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா 21,800ல டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் நடந்தா நம்ம கன்டின்யூ பண்ணலாம் டவுன் ட்ரெண்ட். பட் ஒருவேளை இந்த ஏரியா ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா 21,800. இங்க நம்ம கால் ஆப்ஷன் ஆகட்டும், புட் ஆப்ஷன் ஆகட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் 21,800ல. ரீசன் இங்க ட்ரெண்ட கன்டின்யூ பண்றதுக்கும், ட்ரெண்ட ரிவர்சல் ஆகுறதுக்கும் ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஏரியால நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பிளஸ் நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸும் கூட. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப டைம் எடுத்து இந்த வீடியோ நம்ம ரெகுலரா போட்டுருக்கோம். கண்டிப்பா நான் நிறைய சொல்றது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்ததுனா தான், நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து கண்டிப்பா நல்ல ஒரு அனாலிசிஸோட உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம உங்களோட லைக்ஸும், கமெண்ட்ஸும், உங்களோட ஷேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.